ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்க்குறீங்களா? வாங்க, நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி ஏர்போர்ட்டுக்கு தான். எதுக்காக நம்ம திருச்சி ஏர்போர்ட் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்வேதா அப்பா வராங்க. ஸ்வேதா அப்பாவை பிக் பண்ணுறதுக்காக தான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க மேடம். நேத்திக்கு போய் பிக் பண்ணிட்டு வந்தது தான் இது. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஆக்சுவலாக சென்னை ஏர்போர்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், திருச்சி ஏர்போர்ட்டை விட. ஏன்னா 6 months ஒன்ஸ் அவங்க வரும்போது நாங்கள் போயிருக்கிறோம். சென்னை ஏர்போர்ட் வந்து இமிக்ரேஷன் அதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் திருச்சி ஏர்போர்ட்டில் ரொம்ப சீக்கிரமாக பண்ண முடியும். அது ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் இங்கே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இமிக்ரேஷன் ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இந்த திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இங்கே இன்டர்நேஷ்னலும் இருக்குது, டொமஸ்டிக்கும் இருக்குது. ஸ்வேதா அப்பா வருது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வராங்க. உங்களுக்கு சிங்கப்பூர் ரிலேட்டட் ஜாப்ஸு, இல்லை சிங்கப்பூருக்கு எப்படி போகணும், என்ன டைப் ஆஃப் விசா, எப்படி சில டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஓரளவு நாலேஜ் கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சிங்கப்பூர் ஒர்க்கை பற்றி யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டைப் ஆஃப் விசா, யார் படித்தா எந்த லைனில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, இல்லை அது ரிலேட்டடாக ஜாப்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், கேட்குறேன். ஏர்போர்ட்டுக்கு போகும் வழியிலே கம்பங்கூழ் வித்துட்டு இருந்தாங்க. கம்பங்கூழ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் காலத்தில் கண்டிப்பாக யாருக்கா கம்பங்கூழ், கேவுருகூழ் கிடைச்சா கண்டிப்பாக மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ நம்ம இந்த கம்பங்கூழ், கேவுருகூழ்லாம் வாங்கி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஓரளவாச்சும் எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சம்மர் டேஸில் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அவங்க ஒரு துவையல் போல் கொடுப்பாங்க தெரியுங்களா, இந்த தேங்காய் போட்டு, அதுவுமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதே போல் இது கூட நொங்கு யாரோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நொங்கு ஃபேவரட்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட்டில் ஒரு எஸ்ன்னு சொல்லுங்கள். நொங்கு வந்து ரொம்ப ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நொங்கு வந்து 100 ரூபா தான். ஆக்சுவலாக சிங்கப்பூரில் இருக்கும்போது 4 நொங்கு வச்சு 4 வெள்ளி 25 சென்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது நியர் டு ஒரு 4 நொங்கு நம்ம அங்கே வாங்க போனாலே 200 ரூபா ஆகிடும். காசு 200, 300 ஆகிடும். அந்த நொங்கு இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சீசனை விட நம்மளுக்கு இந்த சீசனில் ஸோ அவ்வளோ காசு கொடுத்து அங்கே வந்து நொங்கு வாங்கி சாப்பிடுவோம். ஆனாலும் அந்த நொங்கு வந்து பேக்கேஜிங்கில் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நொங்கு சாப்பிட்ற டேஸ்ட் அங்கே கிடைக்காது. ஸோ நம்ம ஊரில் நம்மளுக்கு வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா அதுவே செம்ம காஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே கிடைக்கிற நம்மளுடைய சீப்பான பொருள்களுக்கு வேல்யூபிள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நொங்கு கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அதே போல் கம்பங்கூழ், கேவுருகூழ் இதெல்லாம் மஸ்ட் நம்ம இந்த சம்மர் டேஸ். ஏன்னா வெயில் வந்து வெளுத்து வாங்குது. ஸோ வாங்க, இதான் திருச்சி ஏர்போர்ட். திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ளார என்னென்ன இருக்குது, எப்படி போகணுன்றது ஃபுல் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வந்து vlog அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. ஸோ நம்ம திருச்சி ஏர்போர்ட் நெருங்கியாச்சு. அவங்க அப்பா வந்து எந்த ஃப்ளைட்டில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் தான் வராங்க. இந்த ஸ்வேதா பொண்ணு வெயிலில் கூட காத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கா, அவங்க அப்பா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டி இப்படி வேவில் நிற்கிற அப்படின்னு கேட்டால் பரவாயில்லன்னு சொல்கிறான். அவங்க அப்பா வந்தாச்சு. வந்த ஷார்ட்டை வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் vlogல அப்லோட் பண்ணுறேன். வந்ததுமே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஹோட்டலில் சேம் டிஷ் ஆர்டர் பண்ணியாச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து எப்பயுமே தோசை தான் ஆர்டர் பண்ணுவோம். பையன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டுட்டு ஒரு சூப்பராக இருக்கும் இந்த ஹோட்டலில் சாப்பிட்றது. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதும். ஸோ நைட்டு டின்னர் இங்கேயே முடிச்சாச்சு. சூப்பராக அம்மா ஒரு இலை பரோட்டா வாங்கினாங்க, நம்மளாம் தோசை வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.